அந்தி 12. தங்கள் இருவருக்குமான காஃபி டீயை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைய ஆத்யா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தவள் நேராக ஹர்ஷாவிடம் சென்றாள். ஹர்ஷாவோ பால்கனியில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அம்ருதா அவன் அருகில் வந்து காஃபி எடுத்துக்கோங்க என்று கூறி அவன் முன்பு நீட்ட, தேங்க்ஸ் அம்ருதா என்றவன் அதனை புன்னகை முகமாய் வாங்கிக் கொண்டான். இருவரும் அருந்திக் கொண்டிருந்த நேரம் ஆத்யா தூக்கம் கலைந்து எழுந்தவள் அம்ருதாவிடம் தூக்க கலக்கத்தில் தடுமாறியபடியே நடந்து வந்தாள். என் செல்லமே, எழுந்துட்டீங்களா என்றபடியே அம்ருதா குழந்தையை தூக்கி மடியில் வைக்க அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு ஹர்ஷாவையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆத்யா. என்ன நினைத்தாளோ, இரண்டு கரத்தையும் உயர்த்தி ஹர்ஷாவிடம் தூக்கும்படி சைகை செய்ய உடனே முகம் மலர அவளை தூக்கி அள்ளி அணைத்து கொண்டவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் போகவே மாட்டா. அதுவும் தூங்கி எழுந்தா என்னை விட்டு நகரவே மாட்டா. உங்ககிட்ட வந்துட்டாளே என்றாள் அம்ருதா. என் பட்டு பாப்பாவுக்கு அப்பாவை பிடிச்சு போச்சு. ஆமா தானே கண்ணம்மா என்று கேட்க அவளும் ஆமாம் என்பது போல் மேலும் கீழும் தலையாட்டினாள். குழந்தையை பார்த்து சிரித்து கொண்டவள் சிறிது நேரத்திற்கு பிறகு, சரி அப்பா கிட்ட அப்புறமா விளையாடுங்க, இப்ப வாங்க பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுவோம் என்று கொஞ்சியபடியே குளியல் அறைக்கு அவளை அழைத்துச் சென்றாள். குழந்தையை குளிக்க வைத்து வேறு உடை மாற்றியதும் மூவரும் சேர்ந்து கீழே செல்ல வேலைக்கார பெண்மணி உணவை மேஜையின் மீது அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். பார்த்திபனும் கீர்த்தனாவும் அமர்ந்திருக்க அவர்களுடன் இவர்களும் இணைந்து கொண்டனர். ஆத்யாவோ புதிய இடம் புதிய ஆட்களை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தாள். அம்ருதா குழந்தைக்கு உணவை ஊட்டி முடித்தவள் தானும் உண்ணத் தொடங்கினாள். யாரும் ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. இடமே அமைதியாக இருந்தது. அதை கலைக்கும் விதமாக, ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க என்றார் கீர்த்தனா. ஓகேமா. அவ்வளவுதான். மீண்டும் அமைதி. அம்ருதாவிற்கு இது வித்தியாசமாக தெரிந்தது. அவள் வீட்டில் அனைவரும் பேசி சிரித்தபடியே உணவை எடுத்துக்கொள்வது வழக்கம். சரி, இங்கு இப்படித்தான் போலும் என்று எண்ணிக்கொண்டவள் தானும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பிறகு மூவரும் விடைபெற்று கோவிலுக்குச் சென்றனர். போகும் வழியெங்கும் ஆத்யா பேசிக்கொண்டே வர அதற்கு பதிலளித்தபடியே வந்தான் ஹர்ஷா. கோவில் வாசலில் காரை நிறுத்திவிட்டு அம்ருதாவிற்கு பூ வாங்கி கொடுத்தவன் ஆத்யாவை அழைத்து கொண்டு உள் நுழைந்தான். அதே நேரம் அம்ருதாவின் வீட்டிலிருந்து அழைப்பு வர அதை ஏற்று காதில் வைத்ததும், அம்ருதா, எப்படிமா இருக்க என்றார் காவேரி. நல்லா இருக்கேம்மா. அதையே இவ்வளவு பதட்டமா கேக்குறீங்க? இல்லடா, உன் மாமியார் முகமே சரியில்லை. அதான் உன்னையும் பாப்பாவையும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. நல்லாதான் பேசினாங்க. இப்போ நானும் அவரும் பாப்பா கூட கோவிலுக்கு வந்திருக்கோம். அத்தை தான் எங்களை அனுப்பி வச்சாங்க என்றதும் தான் காவேரிக்கு மனமே நிம்மதி அடைந்தது. சரிடா, நானும் அப்பாவும் மறு வீட்டுக்கு அழைக்க உங்க வீட்டுக்கு வரோம் என்றதும், அப்படியா, வாங்க வாங்க, கிளம்பிட்டீங்களா? நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறோம் என்றாள் அம்ருதா. ஹேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பொறுமையா மாப்பிள்ளை கூட சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. நாங்க இனிமேதான் கிளம்ப போறோம். ஓ, சரிம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி அமிர்தா, நேர்ல பேசுவோம் என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டார். புன்னகை முகமாய் வந்த அமிர்தாவை கண்டவன், என்ன அமிர்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்றான் ஹர்ஷா. ம், ஆமா, அம்மாவும் அப்பாவும் மறு வீட்டுக்கு அழைக்க நம்ம வீட்டுக்கு வாராங்களாம் என்றவள் சிறிது யோசனைக்கு பின்னர், எனக்காக ஒரு விஷயம் பண்றீங்களா என்றாள். சொல்லுங்க அமிர்தா, என்ன செய்யணும்? ப்ளீஸ், இப்படி வாங்க போங்க சொல்லாம வா போன்னு பேசுறீங்களா? அம்மாவும் அப்பாவும் பார்த்தா வித்தியாசமா நினைப்பாங்க என்றதும் அழகாக புன்னகைத்தவன், அவ்வளவுதானா? ஓகே, கூப்பிட்டா போச்சு என்று தன் தோள்களை குலுக்கியவன், சரி வா சாமி கும்பிடலாம் என்றவன் ஆத்யாவை தூக்கிக் கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு செல்ல இருவரும் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்தனர். பின்னர் சிறிது நேரம் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்ததும், உன்னோட வீட்ல எத்தனை நாள் இருக்க ஆசைப்படுற? ஒரு 3 நாள் இருப்போமா என்றாள் ஆவலாக. அதை புரிந்து கொண்டவனுக்கு மறுக்கவே தோன்றவில்லை. சரி, இருப்போம். ஆனா
எனக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கும் அமிர்தா. வேலை முடிச்சிட்டு நான் அங்க வந்துடுவேன். உனக்கு ஓகே தானே? ம், சரிங்க என்றவள் அதனைத் தொடர்ந்து, சரி கிளம்பலாமா என்றதும் இருவரும் அங்கிருந்து எழுந்து கொண்டனர். ஆத்யாவோ அங்கிருக்கும் பொம்மையை கை நீட்டி, எனக்கு பொம்மை ஏனும் என்று கேட்டதும் அவள் கேட்ட பொம்மையை வாங்கி கொடுத்தவர்கள் திரும்ப வீட்டிற்கே சென்றனர். உள்ளே நுழையும் போதே காவேரியும் ஆறுமுகமும் பேசும் சத்தம் கேட்க ஆத்யா தாவி குதித்து ஓடினாள். வாங்க அத்த, வாங்க மாமா என்றவன் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள அவனைத் தொடர்ந்து அம்ருதாவும் அவர்களை வரவேற்றாள். பார்த்திபனும் கீர்த்தனாவும் கூட அங்கே அமர்ந்திருக்க ஆத்யாவின் கையில் இருக்கும் பொம்மையையும் அம்ருதா பூ வைத்து நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து இருப்பதை பார்த்த அம்ருதாவின் பெற்றோர்களுக்கு மனம் நிறைவாக இருந்தது. அது மாப்ள, உங்களையும் பொண்ணையும் மறுவீட்டுக்கு அழைக்கலாம்னு வந்தோம் என்றதும் அம்ருதா சொல்லியிருந்தா அத்த, நாங்க வரோம். ஆனா வேலை முடிச்சிட்டு ஈவினிங் வரட்டுமா? நீங்க வேணும்னா இப்போ அம்ருதாவையும் குழந்தையையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன் என்றான். இல்ல மாப்ள, முறையா வரப்போறீங்க. தனித்தனியா வந்தா நல்லா இருக்காது. நீங்க வேலைய முடிச்சிட்டு அம்ருதாவையும் பாப்பாவையும் உங்க கூடவே கூட்டிட்டு வாங்க என்றதும் சரி என்றவன் சிறிது நேரம் அவர்களுடன் செலவழித்தான். பிறகு அவர்கள் இருவரும் கிளம்பிச் சென்றுவிட மூவரும் தங்களது அறைக்கு சென்றனர். அம்ருதா, நீ தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிரு. நான் வேலை முடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நாம சேர்ந்து கிளம்புவோம். பாய் என்றவன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு அம்ருதாவின் நெற்றியிலும் முத்தமிட்டு விட்டு சட்டென அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டான். ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியாமல் நின்றவள் முகம் அடுத்த வினாடியே நாணத்தில் சிவக்க தானாக புன்னகைத்துக் கொண்டாள். ஹர்ஷாவும் புன்னகை முகமாய் கீழிறங்கி வர இதை கண்ட பார்த்திபனுக்கும் கீர்த்தனாவுக்கும் கூட மனது நிறைவாக இருந்தது. இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தே எத்தனை காலம் ஆனது என்று எண்ணியவர்கள் கூடிய விரைவில் தன் மகன் பழையபடி மாறிவிடுவான் என்று திருப்திப்பட்டு கொண்டனர். அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றவன் நேராக ரெஸ்டாரண்ட் செல்ல மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் இருந்தவனுக்கு முகமும் பிரகாசமாய் இருந்தது. அதை கெடுப்பதற்காகவே அவனுக்காக காத்திருந்தாள் ஒருத்தி. அவன் தனது அலுவலக அறைக்கதவை திறந்த நேரம் அங்கே அமர்ந்திருந்தாள் தாரிகா, அவனின் முன்னாள் மனைவி. பின்னிலிருந்து பார்க்கையிலேயே அவளாக இருக்குமோ என்று எண்ணியவன் முகம் குழப்பமும் கோபமுமாக வெளிப்பட வேக எட்டுக்களை வைத்து முன்னேறியவன் கண் முன்பு இருந்தவளை காண காண கட்டுக்கடங்காத கோபம் அவனை ஆட்கொண்டது. அவள் இங்கு இருப்பாள் என சிறிதும் எதிர்பார்க்காதவன் முகமோ கோபத்தில் இறுகி போக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வருவ? அதுவும் என்னோட ஆபீஸ் ரூம்குள்ள நுழையிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? முதல்ல உன்னை யார் உள்ள விட்டது என்று அவன் கர்ஜனை போல கேட்க, வெயிட் வெயிட் வெயிட், இப்ப ஏன் இவ்வளவு கோபப்படுற ஹர்ஷா? கூல் என்றவள் அவனை கிண்டலாக பார்த்து, உனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சாமே, அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இது ஒரு தப்பா என்று சாதாரணமாக கேட்பது போல் அவள் கேட்க, வாய மூடுடி, உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நீ இருந்தாலும் உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடுவேன். கெட் அவுட் என்று அவன் அந்த அறையை அதிரமன்னம் கத்த, முகத்தை சோகமாக அழுவது போல் மாற்றிக்கொண்டவள், உன்னாலதான் ஹர்ஷா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நான் தான் உன்னை கொல்லணும். நீ என்னவோ ஏன் மேல இவ்வளவு கோபப்படுற? என்ன ஹர்ஷா, பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா என்றாள். அதில் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவனை பார்த்து நக்கலாக, என் கூட சேர்ந்தே உன்னால ஒரு குழந்தைய பெத்துக்க முடியல, உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா என்று கேட்டுவிட, ஏய் என்று அவள் கழுத்தை இறுக பற்றியவன், இன்னும் எத்தனை நாளைக்குடி இப்படி சொல்லிக்கிட்டு திரிய போற? நீ சொன்னது எல்லாமே சுத்த பொய்ன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சுடி. எவ்வளவு கேவலமா நடிச்சிருக்க என்றதும் அதிர்ந்து போனாள் தாரிகா. தப்பையெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு அத மறைச்சது மட்டும் இல்லாம நீ ஏன் மேலேயே பொய்யான பழி சொல்லியிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப கூட என்ன பார்க்க வந்திருப்ப என்றதும் அதிர்ச்சிகள் வெளிகள் அகல விரிய,
இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? அதுக்கு வாய்ப்பே இல்லையே! என்றெண்ணி அவள் மனதில் பயம் சூழத் தொடங்கியது.